ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமி சார்பாக வந்து ஒரு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷோட பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து 16 டெஸ்ட் இருக்குது. புக் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் இருக்குது. புக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிராமருக்கு மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். வெக்காபுலரிக்கு மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து லிட்ரரி பார்ட், அதாவது போயம் அண்ட் ப்ரோஸ், அதுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வந்து ஒரு 100 மார்க்ஸ் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த யூனிட் 3, 4, 5, 6 அந்த 4 யூனிட்டையும் கவர் பண்ணுறதாக நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து இந்த 4 யூனிட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அது இல்லாமல் ஃபுல் ரிவிஷன் பார்த்திங்கன்னா 6 டெஸ்ட் இருக்குது. ஃபுல் மாடல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4. அப்படின்னா மொத்தம் வந்து 10 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. இங்கிலீஷுக்கு மட்டுமே 10 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து ஜிஎஸ்க்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கும் ஜாகிரபிக்கும் சயின்ஸுக்கும் வந்து 2 டெஸ்ட் இருக்குது. மற்ற டெஸ்ட்டுலாம் மற்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் வைஸ் டெஸ்ட், அதாவது சிலபஸ் வைஸில் வந்து 5வது யூனிட்டுக்கு மட்டும் 6 டெஸ்ட் வச்சுருப்போம். மற்ற எல்லா யூனிட்டுக்குமே வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன்று வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து 4 எக்ஸாம் இருக்குது. அதாவது ஜிஎஸ் பார்ட்டுக்கு மட்டுமே மாடல் எக்ஸாம் 4 டெஸ்ட் இருக்குது. அடுத்து இந்த ஜிஎஸ் பார்ட் வந்து எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம், எப்படி கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கூல் புக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து இந்த 75 கொஷின்ஸில் வந்து ஸ்கூல் புக் கொஷின் 35 கொஷின்ஸும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 2 எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து கொஷின் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா 10 கொஷின், அதாவது ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 10 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் இருக்கும். இந்த 75 கொஷின் வந்து இப்படி தான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொஷின் வந்துருக்கும். அடுத்து நம்ம ஆப்டிடியூட் பார்ட் பார்க்கலாம். ஆப்டிடியூட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸில் வந்து 20 யூனிட் இருக்குது. அதாவது 20 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம 2 டெஸ்ட்டாக பிரித்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி மொத்தம் 20 டெஸ்ட் வச்சுருப்போம். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் இருக்குது. அதாவது மேக்ஸுக்கு மட்டுமே 9 ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து ஃபுல் மாடல் பார்த்தீங்கன்னா 4. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கும் கவர் ஆகிடும், ரீசனிங் கவர் ஆகிடும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து மாஸ்டர்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம போட்டுருவோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் ஃபுல்லாக இருக்கும். பார்த்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. இதெல்லாம் பயிற்சியும் முயற்சியும் வெற்றிக்கான இலக்காக இருக்கும்.